தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சியே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆட்சி கிடையாது, நிர்வாகம் கிடையாது, விளம்பரம் தான் இருக்குது, அறிவிப்புகள் தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு அறிவிப்பு, சென்னையில் ஒரு அறிவிப்பு, உங்கள் பணம் மக்கள் பணம் கோடி கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவுக்கு பேர் என்னன்னா தமிழ்நாட்டில் கல்வி சிறந்த மாநிலம். என்ன பேருப்பா? பேரை விட நுழைய கல்வியில் சிறந்தது தமிழ்நாடா? என்னையா சிறந்தது? என்னையா சிறந்தது தமிழ்நாடு? என்ன கல்வியில் சிறந்து போச்சு தமிழ்நாடு? கல்வித்துறை மிக மோசமான துறையா இருக்குது. என்கிட்ட ஒரு விவாதம் பண்ணுங்க, மேடையை போடுங்க, நான் வரேன். இந்த மாவட்டத்தில் கல்வி அமைச்சர் இருக்கிறாரு. என்ன கல்வியில் சிறந்தது? இவங்க மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். இது என்ன புதிய திட்டமா? இதுக்கு ஒரு விழா? இருக்கிறதுலே மிக மோசமான கல்வித்துறை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு என்னால புள்ளி விவரங்களோட சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க, பள்ளி கல்வி எடுத்துக்கங்க. பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. அதாவது தொடக்கப்பள்ளியில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர். 1ஆவதுக்கு ஒரு ஆசிரியர், ஒரே ஆசிரியர் தான் 1ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 2ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 3ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 4ஆவது 5ஆவது. இப்படி 4000 அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. இதை விட ஒரு மோசமான மாநிலம் எங்கேயாவது இருக்குமா? ஒரு வாத்தியார் 5 வகுப்புகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? இதை விட மோசம். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் 1,00,000 வகுப்பறையில் ஒரு வாத்தியார் கூட கிடையாது, ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. 1,00,000 வகுப்பறைகள் கிளாஸ்ல, 1,00,000 கிளாஸ்ல ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. இதுதான் லட்சணம், கேடு கெட்ட லட்சணம் திமுக ஆட்சியில் நடக்குது. அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதுல 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு தெரியுமா இருக்கு? வெறும் 12,500. ஆனால் அதுல 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. எப்படி இருக்கணும் தமிழ்நாடு? இவங்க ஆட்சியில் 1967 ஆட்சி வர்றப்போ தமிழ்நாட்டில் 99.9% மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. 99.9% of the students of Tamil Nadu were studying in government schools. எப்போ? 1967 இவங்க ஆட்சிக்கு வரப்போ. ஆனா இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள்ல வெறும் 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. ஆனா சாதாரண 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ இது என்ன கல்வித்துறை? என்னையா கல்வித்துறை? இதுல கேடு கெட்ட தனமா நடந்துட்டு இருக்குது. இது யாரையா ஏமாத்துறீங்க? இதுல ஒரு தேர்தல் வாக்குறுதி வேற. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வித்துறைக்கு 3 மடங்கு அதிக நிதியை ஒதுக்குவோம். ஒதுக்குனீங்களாயா? இந்த கேள்வி வேற யாரும் கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். இந்த அன்புமணியை தவிர வேற யாருக்கும் இந்த கேள்வி கேட்க கூட தெரியாது. வாக்குறுதி வச்சிருக்கிறோம், நீங்க கொடுத்த வாக்குறுதி வச்சிருக்கிறோம், ஒரு புத்தகமும் போட்டு வச்சிருக்கிறோம். யாரையும் ஏமாற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் கடைசி ஆண்டு 2020-21 கல்வி நிதி ஆண்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு 34,000 கோடி. 34,000 கோடியில் ஸ்டாலின் அன்னைக்கு என்ன சொன்னார்? ஆட்சி வருவதற்கு முன்பு 34,000 கோடி, அதை நான் 3 மடங்கு அதிகமாக்குவேன். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா கல்வித்துறையில் ஒதுக்கீடு? 46,000 கோடி. வெறும் 12,000 கோடி அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு? இந்த 4.5 ஆண்டு காலத்தில். ஆனா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பொய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வித்துறையில் 1,00,000 கோடி ஒதுக்குவோம். 1,00,000 கோடி, அதுவும் கல்வித்துறையில் மட்டும் சொல்லல,
தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்ல அதுல நாங்க 3 மடங்கு. அப்படி பார்த்தா 1,76,000 கோடி ஒதுக்கணும். ஆனா வெறும் 12,000 கோடி கல்வித்துறையில். உயர்கல்வித்துறை எடுத்துக்கங்க. இன்னைக்கு 180 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கிறது. அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள் பிரின்சிபல் கிடையாது. 100 கல்லூரியில கிடையாது. இதை விட இன்னும் மோசம் என்னன்னா, இதுக்கு முன்பு அரசு கல்லூரியில எல்லாம் நம்ம போட்டு அடிச்சுப்பாங்க பிள்ளைங்கள்லாம், நாங்க சேரணும். நானே எத்தனையோ கடிதம் கொடுத்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு காலியா இருக்கு. 1,30,000 பிள்ளைங்க 36,000 பிள்ளைங்க சேர்ந்துருக்கணும். ஆனா இன்னைக்கு 96,000 பிள்ளைங்க தான் சேர்றாங்க. கிட்டத்தட்ட 35,000 காலி இடம் இருக்கு, 40,000 காலி இடம் இருக்குது. ஏன்னா உதவி பேராசிரியர்கள் இல்லை. எவ்வளவு பேர் இல்லை? 10,000 பேர் கிடையாது. 10,000 பேர் காலியா இருக்கு. அந்த பதவி தற்காலிகமா ஏதோ நியமனம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க. இதுதான் கேடு கட்டத்தனமா கல்வித்துறை நடந்துட்டு. ஆனா இதுக்கு ஒரு விழா நடத்தி சுய விளம்பரம் படுத்திக்கிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு எப்ப இன்னொரு 4 மாசம் ஆட்சி, இன்னும் 4 மாசம் தான் இருக்க போகுது.